நான் இந்த உலகத்திலேயே மிக மோசமான வில்லனாக இருக்கலாம். இறுதி அத்தியாயம் வரை அமைதியாக இருந்து கதாநாயகனிடம் சாகாமல் தப்பித்துக் கொண்டால் எனக்கு 1 பில்லியன் வெகுமதி கிடைக்கும். இது எளிதாக தோன்றினாலும் கதாநாயகனின் பெண்கள் குழுவினர் ஒவ்வொரு நாளும் என்னை சுற்றி வரத் தொடங்கினர். இந்த பெண்கள் என்னை சீக்கிரமாகவே கொன்றுவிட துடிக்கிறார்களா? மோசமான விஷயம் என்னவென்றால் அவர்களுக்கு என் எண்ணங்கள் கேட்கின்றன. அது எனக்கு தெரியவே இல்லை. இன்று ஒரு முக்கியமான நாளாக இருக்க வேண்டும். நிச்சயதார்த்த அறிவிப்பின் போது கதாநாயகன் ரெக்ஸ் ஹண்டர் முன்னால் வந்து குளோ விண்டர்ஸை பாதுகாக்க வேண்டும். எனது பங்கு எளிதானது. நான் ஆணவமாக நடந்து கொள்ள வேண்டும். ரெக்ஸ் என் காலை உடைக்க வேண்டும். பிறகு சிகிச்சை என்ற பெயரில் சிறிது காலம் மறைய வேண்டும். அது ரெக்ஸ் குளோவின் மனதை வெல்ல ஒரு சிறந்த வாய்ப்பாக அமையும். நான் முகத்தில் குளிர்ந்த நீரை தெளித்து கண்ணாடியில் என்னை பார்த்து பல்லை கடித்துக் கொண்டேன். இந்த முறை நான் இறுதி வரை உயிர் பிழைக்க வேண்டும். நான் சிஸ்டம் வெகுமதியை பெற்று என் தாயின் சிகிச்சைக்காக வீடு திரும்ப வேண்டும். என்னை அமைதிப்படுத்திக் கொண்டு நான் கழிவறையை விட்டு வெளியே வந்தேன். வெளியே வந்ததும் குளோ விண்டர்ஸ் கதவருகே காத்திருப்பதைக் கண்டேன். அவள் விண்டர்ஸ் குடும்பத்தின் மூத்த மகள், வான்கார்ட் குழுமத்தின் இளம் CEO மற்றும் ஈதன் கார்ட்டர் கடந்த 3 ஆண்டுகளாக பின்தொடர்ந்த தெய்வம். அவள் இந்த உலகத்தின் முதன்மை நாயகி என்பதில் சந்தேகமே இல்லை. அவளுக்கான தலையெழுத்து ஒன்றுதான், ரெக்ஸ் ஹண்டரின் பெண். நான் முகத்தில் ஒரு கள்ளச்சிரிப்பை வரவழைத்துக் கொண்டேன். நான் உன்னை திருமணம் செய்ய போவதில்லை, அதனால் அந்த எண்ணத்தை கைவிடு. அதே சமயம் நான் மனதிற்குள் பெருமூச்சு விட்டேன். பெண்ணே, தயவு செய்து என்னை விட்டுவிடு. நான் இன்னும் சில ஆண்டுகள் உயிர் வாழ விரும்புகிறேன். மிக்க நன்றி. அவள் தோற்றம் அற்புதமானது, முகம் அழகானது. ஆனால் ரெக்ஸ் ஹண்டர் வந்தாலே புத்திசாலித்தனம் மறையும் நாயகிகளில் ஒருவள் என்பதுதான் வருத்தம். அவன் சூழ்ச்சியில் விழுந்து மகிழ்ச்சியுடன் அவன் குழுவில் இணைவாள். ரெக்ஸ் குளோவை அடைந்துவிட்டால் முழு விண்டர்ஸ் குடும்பமும் அவனுக்கு சொந்தமாகிவிடும். பல தலைமுறை செல்வம் இறுதியில் அந்த மனிதனின் கைகளுக்கு சென்றுவிடும். நிதானமாகச் சிரித்துக்கொண்டு நான் ஒப்புக்கொள்கிறேன் என்றேன். குளோ திடீரென்று உறைந்து போனாள். ஏதோ தவறாக தோன்றியது. அவள் எதுவும் பேசவில்லை என்பது தெளிவு. இருப்பினும் அந்த வார்த்தைகள் அனைத்தும் அவளுக்கு கேட்டன. நிஜத்தில் நான் ஒப்புக்கொள்கிறேன் என்று சொன்னது மட்டுமே அவளுக்கு கேட்டது. பிறகு மற்றவை எங்கிருந்து வந்தன? கடந்த 3 ஆண்டுகளாக ஈதன் கார்ட்டர் ஒரு முட்டாளாகவே இருந்தான். அவன் அவளை விடாமல் துரத்தினான். தினமும் பரிசுகளை அனுப்பினான். அவளது கவனத்தை பெற தொடர்ந்து முயற்சி செய்தான். அவள் எவ்வளவு சில்லென்று நடந்து கொண்டாலும் அவன் விட்டுக் கொடுக்க மறுத்துவிட்டான். அவனுடைய நற்பெயர் கெட்டபோது தன் குடும்ப செல்வாக்கை பயன்படுத்தி இரு குடும்பங்களையும் சேர்த்து இந்த நிச்சயதார்த்தத்தை கட்டாயப்படுத்தினான். ஆனால் இப்போது அவன் முற்றிலும் வேறொரு மனிதனைப் போல தோன்றினான். குளோயி, நான் நன்றாக யோசித்துவிட்டேன். நாம் ஒருவருக்கொருவர் பொருத்தமானவர்கள் அல்ல. இனிமேல் நாம் சாதாரண நண்பர்களாக இருப்போம். பிறகு என் எண்ணங்கள் தொடர்ந்தன. இப்போதே சீக்கிரம் போய் ரெக்ஸ் ஹண்டரின் ஹரேமில் சேர்ந்துவிடு. நீயும் மற்ற 999 பெண்களும் அந்த ஆளை மகிழ்ச்சியுடன் வழிபடலாம். குளோயியின் கண்கள் விரிந்தன. அந்த தருணத்தில் அவனது எண்ணங்களை தன்னால் கேட்க முடியும் என்பதை அவள் உறுதிப்படுத்திக் கொண்டாள். ஒரு ஹரேமில் சேருவதா? நூற்றுக்கணக்கான பெண்களுடன் சேர்ந்து ஒருவனை பின்தொடர்வதா? இந்த முட்டாள் அவளை பைத்தியம் என்று நினைத்தானா? அவன் தன்னை யாரென்று நினைத்துக் கொண்டிருக்கிறான்? குளோயி விண்டர்ஸ் ஒருபோதும் தன்னை அவ்வளவு தாழ்த்திக் கொள்ள மாட்டாள். இந்த மனிதனின் மூளைக்கு என்னதான் ஆச்சு? அப்போது மற்றொரு பெயர் அவளது கவனத்தை ஈர்த்தது. ரெக்ஸ் ஹண்டர். அவன் சில நாட்களுக்கு முன்பு அவள் வேலைக்கு அமர்த்திய செக்யூரிட்டி கார்டு அல்லவா? ஏன் ஈதன் அவள் ரகசியமாக அவனை நேசிப்பதாக சித்தரிக்கிறான்? குளோயியின் முகம் மேலும் மேலும் குளிர்ந்து போனது. என் முன்னால் நின்று அவள் என்னை ஏதோ கடித்து குதறப்போவது போல பார்த்தாள். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. இந்த பெண்ணுக்கு என்னதான் ஆச்சு? நான் நிச்சயதார்த்தத்தை ரத்து செய்கிறேன் என்றுதானே சொன்னேன். அவள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டாமா? ஆனால் அவள் ரெக்ஸ் ஹண்டரின் வருங்கால பெண்களில் ஒருத்தி. அதனால் அவளை பகைத்துக் கொள்வது நான் விரும்பாத ஒன்று. நல்லவேளை, நாவல்களில் வரும் நாயகிகள் பொதுவாக எளிதில் கையாளுபவர்கள். நான் விரைவாக மீண்டும் புன்னகைத்தேன். வாருங்கள், எல்லாவற்றையும் நம் குடும்பத்தாரிடம் விளக்கலாம். நீங்கள் முதலில் செல்லுங்கள். குளோயி திரும்பி மீட்டிங் ரூமை நோக்கி நடந்தாள். கோபத்தில் அவளது மார்பு ஏறி இறங்கியது. அப்படியானால் அதுதான் உண்மையானது. 3 முழு ஆண்டுகளாக அந்த பரிசுகள், அந்த கவனம், அந்த பக்தி எல்லாம் பொய்யாக இருந்தனவா? அவன் தன் மனதில் அவளை ஒரு முட்டாள் பெண் என்று அழைத்துக் கொண்டிருந்தான். அவன் அவளை விட்டு எவ்வளவு தூரம் ஓட முடியுமோ அவ்வளவு தூரம் ஓட விரும்புவது போல் நடந்து கொண்டான். சரி, அவன் என்ன விளையாடுகிறான் என்பதை அவள் கண்டுபிடித்து விடுவாள். அவளுக்கு பின்னால் நடந்து சென்றபோது நான் நிம்மதியாக உணர்ந்தேன். அற்புதம். 3 வருட உழைப்பு வீணானது. ஆனால் அது மதிப்புக்குரியது. வில்லன் கதாபாத்திரத்தை தக்கவைத்துக் கொண்டு நிச்சயதார்த்தத்தை முறித்துக் கொண்டால் நான் இறுதியாக சுதந்திரமாகி விடுவேன். உலகில் அழகான பெண்களுக்கு பஞ்சமா என்ன? ரெக்ஸ் ஹண்டரின் ஹரேமில் சேரப்போகும் ஒருத்தியை நான் ஏன் துரத்த வேண்டும்? நூற்றுக்கணக்கான பெண்களுடன் ஒருவனை பகிர்ந்து கொள்வதில் அவளுக்கு அத்தனை விருப்பமென்றால் அது அவளது விருப்பம். அவளுடனான உறவை முறித்துக் கொள்வதில் எனக்கு எந்த நஷ்டமும் இல்லை. குளோயி திடீரென்று நடப்பதை நிறுத்திவிட்டு திரும்பினாள். அவளது கூர்மையான பார்வை என் மீது பதிந்தது. நான் உடனடியாக புன்னகைத்தேன். நான் உன்னை ஏமாற்றுகிறேன் என்று நினைக்கிறாயா? நான் ஈதன் கார்ட்டர். நான் எந்த விளையாட்டும் விளையாடவில்லை என்று என் வாழ்நாளின் மீது சத்தியம் செய்கிறேன். நிச்சயதார்த்தம் ரத்து என்று நான் சொன்னால் அது ரத்துதான். நான் இனி உன்னை ஒருபோதும் தொந்தரவு செய்ய மாட்டேன் என்று வாக்குறுதி அளிக்கிறேன். உண்மையைச் சொன்னால் இன்று முடிந்த பிறகு நீ என்னை பார்ப்பதே கடினமாக இருக்கும். நம் வாழ்க்கைக்கு இனி ஒருவருக்கொருவர் எந்த தொடர்பும் இருக்காது. நாம் ஒருவருக்கொருவர் உலகத்தில்
இடத்திலிருந்து மறைந்து விடுவோம். அது நல்லதல்லவா? குளோ கோபத்தில் வெடிக்கும் நிலையில் இருந்தாள். இதன் அர்த்தம் தான் என்ன? 3 ஆண்டுகளாக அவள் ஒரு தேவதையைப் போல நடத்தப்பட்டாள். ஆனால் இப்போது குப்பையைப் போல தூக்கி எறியப்படுகிறாள். அவளைக் கண்டு அவன் அவ்வளவு வெறுப்படைந்தானா? அவள் முன்னிலையில் இன்னும் 15 நிமிடங்கள் கூட இருக்க முடியாமல் அவன் அவ்வளவு தப்பித்து ஓடத் துடித்தானா? இந்த முட்டாள் அவளை மனநலம் சரியில்லாதவள் என்று தன் மனதிற்குள் நினைத்துக் கொண்டிருந்தான். இருவரும் தொடர்ந்து பேசுவதற்கு முன்பே கதவுகள் திறந்தன. விண்டர்ஸ் மற்றும் கார்ட்டர் குடும்பத்தினர் இருவரும் அவர்கள் தாழ்வாரத்தில் நிற்பதைக் கண்டனர். நீங்கள் இருவரும் மீண்டும் சண்டையிடுகிறீர்களா? யாரோ கேட்டார்கள். உள்ளே வாருங்கள். ஏன் கதவு அருகே நிற்கிறீர்கள்? நாங்கள் அறைக்குள் நுழைந்தோம். நான் விண்டர்ஸ் தம்பதியினரிடம் கனிவாக கைகுலுக்கி மற்றவர்களையும் வரவேற்றேன். பிறகு நான் ஒரு நீண்ட மூச்சை இழுத்து 2 குடும்பங்களிடமும் பேசினேன். திரு மற்றும் திருமதி விண்டர்ஸ், அம்மா, அப்பா, குளோ மற்றும் நான் இந்த விஷயத்தை பற்றி கவனமாக விவாதித்தோம். நிச்சயதார்த்தத்தை தொடர வேண்டாம் என்று முடிவு செய்துள்ளோம். அந்த அறை உடனடியாக அமைதியானது. என் முகத்தில் மிகுந்த நேர்மையை காட்டிக்கொண்டு நான் தொடர்ந்தேன். குளோ வலிமையானவள், சுதந்திரமானவள், புத்திசாலி மற்றும் முடிவெடுக்கும் திறன் கொண்டவள். அவளுக்கு பொருத்தமான ஒரு நபர் கிடைக்க வேண்டும். மிக முக்கியமாக அவள் மனப்பூர்வமாக நேசிக்கும் ஒரு நபர் அவளுக்கு கிடைக்க வேண்டும். நாங்கள் அவளது முடிவை மதிக்க வேண்டும். அவளது எதிர்காலத்திற்கு ஆதரவளிக்க வேண்டும். அவளுக்கு மகிழ்ச்சியை மட்டுமே வாழ்த்த வேண்டும். நான் அவளது முடிவை ஆதரிக்க வேண்டும். அவள் மகிழ்ச்சியாக இருக்க வாழ்த்த வேண்டும். இரட்டை மேற்கோள் குறி. நான் வருத்தமான முகபாவனையை வெளிப்படுத்தி என் மார்பின் மீது கை வைத்தேன். இருந்தாலும் நான் அவளை பிடித்து நேசித்து என்னை விட அதிகமாக போற்றுகிறேன். உண்மையான அன்பு என்பது ஒருவரை விட்டுக் கொடுப்பதும் அவர்களுக்கு சிறந்ததே நடக்க வேண்டும் என்று விரும்புவதும் ஆகும். எனது சொந்த நடிப்பைக் கண்டு நானே நெகிழ்ந்து போனேன். முழு அறையும் உறைந்து போயிருந்தது. எட்வர்ட் கார்ட்டர் தன் காதுகளை நம்ப முடியவில்லை. தன் மகன் திடீரென்று இவ்வளவு அறிவுபூர்வமாக செயல்படுவான் என்று அவர் ஒரு நொடி கூட நினைக்கவில்லை. அந்த சிறு குறும்புக்காரன் நிச்சயமாக எதையோ திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறான். இதற்கிடையில் நான் எனது நடிப்பில் மிகவும் திருப்தியாக இருந்தேன். பாவம் விண்டர்ஸ் குடும்பம். அவர்களது தலைமுறை செல்வமும் இறுதியில் ரெக்ஸ் ஹண்டரின் கைகளில் சேரப்போகிறது. இந்த கதைகளில் வரும் பணக்கார குடும்பங்கள் நம்ப முடியாதவை. தங்கள் மகள்கள் ஒரு கூட்டத்தில் சேருவதில் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதுமட்டுமின்றி அவர்கள் தங்கள் பில்லியன் டாலர் சொத்துக்களையும் தாரை வார்க்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவருமே முற்றிலும் பைத்தியக்காரர்கள். குளோ எதையோ ஒன்றை பற்றி தீவிரமாக சிந்தித்துக் கொண்டிருந்தாள். ஈதனின் எண்ணங்கள் அவளுக்கு எப்படி கேட்கின்றன என்பது இன்னும் புரியவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாக தெரிந்தது. ஈதனுக்கு நம்ப முடியாத ஏதோ ஒன்று தெரிந்திருக்கிறது. அவன் சொன்னது போலவே எதிர்காலம் நடந்தால் இந்த கதை மிகவும் அபத்தமானது. சில நாட்களுக்கு முன்புதான் வேலைக்குச் சேர்ந்த ஒரு பாதுகாவலனின் அந்தப்புறத்திற்கு போக அவள் எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டுமா? இல்லை. ஈதன் கார்ட்டரை இப்போது அவளால் சாதாரணமாக விட்டுவிட முடியாது. அவன் நிச்சயம் எதையோ மறைக்கிறான். இதற்கிடையில் நான் என் குணநலன் மற்றும் நேர்மை காரணமாகவே நிச்சயதார்த்தத்தை மறுக்கிறேன் என்று உணர்ச்சிகரமாக நடித்துக் கொண்டிருந்தேன். குளோ மற்றும் விண்டர் குடும்பத்தின் நன்மைக்காகவே இதைச் செய்வதாக கூறினேன். குளோ என் பக்கத்திலேயே நின்று என் நடிப்பை கடும் கோபத்துடன் கவனித்துக் கொண்டிருந்தாள். அவள் எப்போது வேண்டுமானாலும் வெடித்து விடுவாள் போல இருந்தது. அறையில் இருந்த அனைவரும் குழப்பமடைந்தனர். இறுதியாக எட்வர்ட் கார்ட்டர் குளோவை நோக்கி திரும்பினார். குளோ, நீ என்ன நினைக்கிறாய்? குளோவின் இதழ்கள் மெல்ல விரிந்து புன்னகைத்தன. திரு மற்றும் திருமதி கார்ட்டர், அம்மா, அப்பா, நான் ஈதனுடனான நிச்சயதார்த்தத்திற்கு சம்மதிக்கிறேன். பேய் அறைந்தது போல் அதிர்ச்சியில் என் தலை அவளை நோக்கி திரும்பியது. குளோவின் முகம் உறைந்து போயிருந்தது. ஆனால் அவளது இதழ்களில் ஒரு கிண்டலான புன்னகை இருந்தது. அறை முழுவதும் அமைதியானது. என்ன நடக்கிறது? உலகத்தில் என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது? 3 ஆண்டுகளாக ஈதன் கார்ட்டர் குளோவை ஒரு அட்டைப்பூச்சி போல ஒட்டிக்கொண்டிருந்தான். அவள் அருகே வரும் ஆண்களை விரட்ட அவன் எதையும் செய்தான். அந்த 3 ஆண்டுகளில் நிச்சயதார்த்தம் என்றாலே குளோ செத்து விடுவது போலத்தான் எதிர்வினை ஆற்றினாள். ஆனால் இப்போது எல்லாம் தலைகீழாக மாறிவிட்டது. நான் அவளை திருமணம் செய்ய மறுக்கிறேன். திடீரென்று அவள் சம்மதிக்கிறாள். இது யாரையும் பைத்தியமாக்க போதும். நான் குளோவை அதிர்ச்சியில் உறைந்து பார்த்தேன். ஏய், நீ என்ன செய்கிறாய்? நிச்சயதார்த்தத்திற்கு சம்மதிக்கிறாய் என்றால் என்ன அர்த்தம்? நீ ரெக்ஸ் ஹண்டரின் அந்தப்புறத்திற்கு செல்ல வேண்டும். நீ அவனை துரத்த வேண்டும். நீ என்னுடன் நிச்சயதார்த்தத்தில் இருந்தால் ரெக்ஸ் ஹண்டர் என்னை கொன்று விடுவான். அந்த ஆள் உன்னிடம் நெருங்க திட்டமிடுகிறான் என்பது தெளிவாக தெரிகிறது. அவன் இப்போது அமைதியாக இருப்பது சரியான நேரத்தில் பெரிய காரியம் செய்யத்தான். உன்னை காப்பாற்றி உன் குடும்பத்தை கவர்ந்து உன் இதயத்தை திருட. பிறகு விண்டர் குடும்ப சொத்து உட்பட அனைத்தையும் அவனிடம் ஒப்படைக்க வேண்டும். கடவுளுக்காகச் சொல்கிறேன், தயவு செய்து ஸ்கிரிப்ட் படி நட. குளோ குளிர்ந்த பார்வையுடன் என் கண்களை நேராக பார்த்தாள். நீ நிச்சயதார்த்தத்தை ரத்து செய்ய விரும்புகிறாயா என்று அவள் கேட்டாள். அதற்கு என்னிடம் அனுமதி கேட்டாயா? 3 ஆண்டுகளாக என்னை விடாமல் துரத்திக் கொண்டிருந்தாய். இப்போது சாதாரணமாக விலகிச் சென்று விடலாம் என்று நினைக்கிறாயா? அவளது பார்வை கூர்மையானது. நீ மிகவும் நம்பிக்கையுடன் இருக்கிறாய். எனது எண்ணங்களை கேட்ட குளோ கண்களைச் சுருக்கினாள். அப்படியானால் ஏதோ ஒரு மெய்காப்பாளனின் அந்தப்புறத்தில் இவள் சேருவாள் என்று அவன் உறுதியாக நம்புகிறான். சரி, இதற்காக அவனை அவள் தண்டிக்கப் போகிறாள். இந்த ரெக்ஸ் ஹண்டர் எப்படி இவளை தன் அந்தப்புறத்திற்கு இழுக்கப் போகிறான் என்பதை பார்க்க அவள் விரும்பினாள். இதற்கிடையில் இரு குடும்பத்தினரும் உற்சாகமடைந்து திருமண திட்டங்கள் மற்றும் வருங்கால ஏற்பாடுகளைப் பற்றி பேசத் தொடங்கினர்.
நான் குளோவை வேகமாக ஒரு பக்கம் இழுத்துச் சென்றேன். குளோ, இன்று நீ நலமாக இருக்கிறாயா? நீதான் விசித்திரமாக நடக்கிறாய் என்று அவள் அமைதியாக பதிலளித்தாள். நான் அமைதியாக இருக்க முயன்றேன். சரி, வாக்குவாதம் வேண்டாம். ஆனால் இந்த நிச்சயதார்த்தம் நடக்கவே கூடாது. பல ஆண்டுகளுக்குப் பிறகு முதன்முறையாக குளோ ஒரு வெற்றியை உணர்ந்தாள். ஈதன் 3 ஆண்டுகளாக அவளை துரத்திக் கொண்டிருந்தான். அவன் வெட்கமில்லாமல் விடாமுயற்சியுடன் அவனை தவிர்க்கவே முடியாமல் இருந்தது. இப்போது அவன் பதற்றமடைந்து வியர்ப்பதை பார்ப்பது அவளுக்கு ஒரு விசித்திரமான திருப்தியை அளித்தது. அதுதான் சரி. தொடர்ந்து பதற்றப்படு. இதை நீ எவ்வளவு காலம் செய்கிறாய் என்று பார்ப்போம். பெற்றோரின் அழுத்தத்தினால் தான் இதை செய்கிறாயா என்று கேட்டேன். யோசித்து பார். நான் தொந்தரவாக இருக்கிறேனா? ஆம். நான் தாங்க முடியாதவனா? ஆம். நான் அருவருப்பானவனா? குளோ தயக்கமில்லாமல் பதிலளித்தாள். மிகவும் அருவருப்பானவன். நான் அவளை நம்ப முடியாமல் பார்த்தேன். பிறகு ஏன் என்னுடன் நிச்சயதார்த்தம் செய்ய விரும்புகிறாய்? ஆம். அந்த தருணத்தில் இந்த பெண்ணை எனக்கு தெரியவே தெரியாது என்று தோன்றியது. விரைவில் இரு குடும்பத்தினரும் பேசி முடித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்காக எங்களை தோட்டத்திற்கு அழைத்துச் சென்றனர். எனது மனம் முற்றிலும் காலியாக இருந்தது. மேடையில் குளோவின் அருகில் நின்றபோதும் என் வாழ்க்கை முடிந்துவிட்டதா என்றே யோசித்துக் கொண்டிருந்தேன். சில நிமிடங்களில் ரெக்ஸ் ஹண்டர் வந்து என் காலை உடைத்து குளோவை அழைத்துச் சென்று கதையை அதன் பழைய பாதைக்கு திருப்பி விடுவான். இந்த விதியிலிருந்து தப்பிக்க முடியாதா? எதிர்காலத்தை அறிந்திருந்தும் என்னால் அதை மாற்ற முடியாதா? மேலும் குளோ ஏன் இவ்வளவு விசித்திரமாக நடக்கிறாள்? அவள் என்னை வெறுக்கவில்லையா? குளோவும் அதிர்ச்சியில் இருந்தாள். ஈதனின் எண்ணங்களை அதிகமாக கேட்க கேட்க அனைத்தும் நம்ப முடியாததாக இருந்தது. அவனால் எதிர்காலத்தை கணிக்க முடிந்தது மட்டுமல்லாமல் நடக்கப் போவதை பற்றி மிகவும் உறுதியாகவும் இருந்தான். அந்த மெய்காப்பாளர் உண்மையிலேயே வந்து எதிர்ப்பு தெரிவிப்பானா? தொகுப்பாளர் முன்வந்து நின்றார். மதிப்பிற்குரிய விருந்தினர்களே, கார்ட்டர் மற்றும் விண்டர்ஸ் குடும்பங்களின் சார்பாக கார்ட்டர் குடும்பத்தின் மூத்த மகன் ஈத்தன் கார்ட்டருக்கும் விண்டர்ஸ் குடும்பத்தின் மூத்த மகள் குளோய் விண்டர்ஸிற்கும் அடுத்த மாதம் 10ஆம் தேதி நிச்சயதார்த்தம் நடைபெறும் என்பதை அறிவிப்பதில் பெருமை கொள்கிறேன். நான் எதிர்க்கிறேன். திடீரென்று ஒரு உரத்த குரல் அந்த அரங்கமே அதிரும் வகையில் கேட்டது. கூட்டத்திலிருந்து ஒரு பாதுகாவலர் வெளியே வந்தார். அவர்தான் இந்த நாவலின் கதாநாயகனான ரெக்ஸ் ஹண்டர். விருந்தினர்களில் ஒருவர் உடனே முகம் சுளித்தார். இந்த சாதாரண பாதுகாவலரை உள்ளே விட்டது யார்? ரெக்ஸ் ஹண்டரை பார்த்ததும் என் கால்கள் நடுங்கத் தொடங்கின. இயல்பாகவே நான் ஒரு அடி பின்வாங்கினேன். குளோய் அதை உடனடியாக கவனித்தாள். அவர் சொன்னது சரிதான். ரெக்ஸ் ஹண்டர் உண்மையில் வந்துவிட்டான். ரெக்ஸ் மேடையை நோக்கி நடந்தான். ஒரு விருந்தினர் அவனை தடுக்க முயன்றார். ஆனால் ரெக்ஸ் அவரை அசால்ட்டாக தள்ளிவிட்டு மேடையிலிருந்து கீழே விழச் செய்தான். ரெக்ஸ் ஹண்டர், என்ன செய்கிறாய் என்று நினைக்கிறாய்? யாரையும் கண்டுகொள்ளாமல் ரெக்ஸ் நேராக குளோயை நோக்கி நடந்தான். அவளது தோள்களை பிடித்து நம்பிக்கையுடன், குளோய், பயப்படாதே என்றான். யாரும் உன்னை இதற்கு வற்புறுத்த நான் அனுமதிக்க மாட்டேன். உன் விதி உனக்கு மட்டுமே சொந்தமானது. சாதாரண சூழ்நிலையாக இருந்திருந்தால் ஈத்தன் முன்பிருந்த அதே பிடிவாதமான நபராக இருந்து இரு குடும்பங்களும் திருமணத்திற்கு வற்புறுத்தியிருந்தால் இந்த பேச்சு சரியாக இருந்திருக்கும். குளோய் உண்மையிலேயே சிக்கலில் இருப்பதாக உணர்ந்திருந்தால் ரெக்ஸின் இந்த செயல் வீரமானதாக தெரிந்திருக்கும். முன்பு நடந்த ஒரு சம்பவத்தின் மூலம் அவன் குளோயை கவர்ந்திருந்தான். மேலும் சமீபத்தில் அவளது தனிப்பட்ட பாதுகாவலராகவும் ஆகியிருந்தான். அவளுக்கு அவன் மீதிருந்த அபிப்பிராயம் மெல்ல உயர்ந்து கொண்டிருந்தது. ஆனால் ஈத்தனின் எண்ணங்களை கேட்ட பிறகு எல்லாம் மாறிவிட்டது. இப்போது குளோய் அவனை தனது குடும்ப சொத்துக்காக திட்டமிடும் ஒரு தந்திரக்காரனாக மட்டுமே பார்த்தாள். அவள் பார்வையில் அவன் சூழ்ச்சி செய்பவனாகவும் சந்தர்ப்பவாதியாகவும் ஈத்தனை விடவும் கேவலமானவனாகவும் தெரிந்தான். அவள் உடனடியாக அவனது கைகளை தட்டிவிட்டாள். ரெக்ஸ் ஹண்டர், நீ என் பாதுகாவலர் மட்டுமே. என் குடும்ப விஷயங்களில் தலையிட உனக்கு உரிமையில்லை. ரெக்ஸ் அதிர்ந்து நின்றான். குளோய், நீ பயப்படுகிறாய் என்று எனக்கு தெரியும். ஆனால் கவலைப்படாதே. நான் இருக்கும் வரை யாரும் உன்னை இந்த திருமணத்திற்கு வற்புறுத்த முடியாது. நான் ஆச்சரியத்தில் தலையசைத்தேன். நிச்சயமாக இதோ அவனது நீதி போதனை ஆரம்பமாகிவிட்டது. தொடருங்கள். நீ எவ்வளவு உத்தமன் என்று எல்லோரிடமும் சொல். இந்த நாடகம் இப்போதே ஆரம்பமாகட்டும். ரெக்ஸ் தன் குரலை உயர்த்தினான். ஆஸ்பென் நகரின் பெரிய குடும்பங்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் வணிக நலன்களுக்காக ஒரு இளம்பெண்ணின் வாழ்க்கையை பலியிட துணிகிறார்களா? உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? உங்களில் யாருக்கும் குளோயின் எதிர்காலம் பற்றி கவலை இல்லையா? அவனுக்கு பின்னால் நின்று கொண்டு நான் கைதட்டத் தொடங்கினேன். அருமையான பேச்சு. மிகவும் நன்று. குளோய், இது உன்முறை. அவன் உணர்ச்சிவசப்பட்டு எவ்வளவு சிறப்பாக நடித்துக் கொண்டிருக்கிறான். குறைந்தது ஒரு கண்ணீரைவாவது சிந்து. நீ எதிர்வினை ஆற்றவில்லை என்றால் இந்த காட்சி மிகவும் அபத்தமாக தெரியும். குளோய் மெதுவாக என்னை பார்த்தாள். அவளது குளிர்ந்த பார்வையில் அவமானமும் கோபமும் தகித்துக் கொண்டிருந்தது. அவளது முகபாவனையை பார்த்ததும் நான் சங்கடத்துடன் கைகளை கீழே இறக்கிவிட்டு வேறு எங்கோ பார்ப்பது போல நடித்தேன். ஆபத்தை உணராத ரெக்ஸ் தொடர்ந்து பேசினான். திரு மற்றும் திருமதி விண்டர்ஸ், குளோ உங்கள் மகள். அவளை நீங்கள் உண்மையிலேயே நெருப்பு பள்ளத்தில் தள்ளப்போகிறீர்களா? ஈதன் கார்ட்டர் எப்படிப்பட்டவன் என்பது ஆஸ்பெனில் உள்ள அனைவருக்கும் தெரியும். அவனை போன்ற ஒருவனுக்கு உங்கள் மகளை மனம் முடித்து வைக்கிறீர்களே. உங்களுக்கு சிறு குற்ற உணர்ச்சி கூட இல்லையா? அவன் பேசி முடிப்பதற்குள் குளோ இறுதியாக கொதித்தெழுந்தாள். ஒரு மெய்காப்பாளன் என் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடுவது எப்போதிலிருந்து வழக்கமானது? ரெக்ஸ் ஹண்டர், நீ வேலையை விட்டு நீக்கப்பட்டாய். இப்போதே கிளம்பு. ரெக்ஸ் அதிர்ச்சியில் உறைந்து போனான். கதை இப்படி போயிருக்க கூடாது. கூட்டத்தினர் உடனடியாக கிசுகிசுக்க தொடங்கினர். எவ்வளவு மரியாதை குறைவு! ஒரு குடும்ப விழாவிற்குள் அத்துமீறி நுழைந்துவிட்டான். மிஸ் விண்டர்ஸுடன் தனக்கு ஏதோ வாய்ப்பு இருப்பதாக ஏன் பேசுகிறான்? முதலில் ஒருமுறை கண்ணாடியில் முகத்தை பார்க்கச் சொல்லுங்கள். என் இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. நீங்கள் ஏன் எல்லாரும் அவனை தூண்டிவிடுகிறீர்கள்? அவனை அதிகம் சீண்டினால் அவன் சண்டையிடத் தொடங்கிவிடுவான். எல்லாரும் அமைதியாயிருங்கள். அந்த சமயத்தில் கார்ட்டர் குடும்பத்தின் மெய்காப்பாளன் ஒருவன் முன்னேறி வந்து ரெக்ஸ் ஹண்டரின் சட்டையை பிடித்து இழுத்தான். சிறுவனே, இன்று எங்கள் எஜமானருக்கு முக்கியமான நாள். நீ விபரீதத்தை தேடுகிறாயா? அவன் மணல் மூட்டை அளவுள்ள தன் முஷ்டியை உயர்த்தினான். இதற்கு முன்னால் இதை பார்த்திருக்கிறாயா? ரெக்ஸ் ஹண்டர் ஏளனமாகச் சிரித்தான். வெறும் சாதாரண எறும்பு நீ.
என் விரலை ஒருமுறை சொடுக்கினால் உன் உயிர் போய்விடும். ரெக்ஸ் ஹண்டர் கண்களை மூடி தலையை மேல்நோக்கி உயர்த்தினான். தன் புகழ் ஓங்கும் முதல் போர் தொடங்கப் போவதாக அவன் கற்பனை செய்தான். கௌரவம், பெருமை, கண்ணியம் மற்றும் அழகான பெண்கள். இனிவரும் தருணத்தில் இவை அனைத்தும் அவனுக்கே சொந்தம். ரெக்ஸ் ஒருமுறை ஆழமாக மூச்சை இழுத்துவிட்டு திடீரென கண்களை திறந்தான். அவனைச் சுற்றி ஒரு சக்தி வாய்ந்த ஆதிக்கம் பரவுவது போல் இருந்தது. சண்டையிடத்தான் விரும்புகிறாயா? டைட்டனின் வருகை என்றால் என்னவென்று உனக்கு காட்டுகிறேன். அவன் தன் தாக்குதலை தொடங்க இருந்த வேளையில் அவனுக்கு முன்னால் இருந்த அந்த பெரியவன் திடீரென மறைந்துவிட்டான். நான் கண் இமைப்பதற்குள் கீழே குனிந்து பார்த்தேன். நான் அந்த பெரியவனை தாக்கி கீழே தள்ளி பிடித்திருந்தது தெரிந்தது. அவன் ரெக்ஸ் ஹண்டரை எதிர்க்க எழுந்து வர பார்த்தான். ஆனால் நான் அவனை விடாமல் அழுத்திக் கொண்டிருந்தேன். நாங்கள் இருவரும் தரையில் உருண்டு சண்டையிட்டுக் கொண்டிருந்தோம். அவனை அடக்க நான் பெரும்பாடு பட்டேன். எனக்கு வேறு வழியில்லை. இன்று கதையின் நாயகனுக்கு பலியாக வேண்டியவன் இவன். நாயகன் இவனை ஒரே அடியில் வீழ்த்தி விடுவான். அதற்கு பிறகு அடுத்து என் முறைதான். நான் அழுதுவிடும் நிலையில் இருந்தேன். சகோதரா, இது தேவையில்லாத ஒன்று. நிச்சயமாக இது தேவையில்லை. எனக்காக தயவு செய்து நிறுத்துங்கள். அந்த மனிதன் திடீரென உறைந்து போனான். காட்டர் இளம் எஜமானரே, என்னை நண்பன் என்று அழைத்தீர்களா? அதற்குள் அவனுடன் போராடி நான் மிகவும் சோர்வடைந்திருந்தேன். மூச்சு வாங்கியபடி நான் வேகமாக தலையசைத்தேன். ஆம், வாழ்நாள் நண்பன். அந்த மனிதன் உடனடியாக நெகிழ்ந்து போனான். அவன் கண்கள் கண்ணீரால் நிறைந்தன. காட்டர் இளம் எஜமானர் அந்தஸ்தில் இருப்பவர் என்னை நண்பன் என்று அழைக்கிறார். அவன் விடுவான் போல மிகவும் உணர்ச்சிவசப்பட்டு காணப்பட்டான். காட்டர் இளம் எஜமானரே, கவலைப்படாதீர்கள். இன்று இந்த ஆளை நான் உங்களுக்கு பதிலாக ஒழித்து கட்டுகிறேன். வேண்டாம், நான் கத்த பார்த்தேன். இருப்பினும் ரெக்ஸ் ஹண்டர் உற்சாகமாக தெரிந்தான். சரிதான், வா. பற்களை கடித்தபடி பாதுகாப்பு அதிகாரி மீதான பிடியை இருக்கினேன். நீ என் நண்பனாக இருந்தால் அசையாமல் இரு. எதிர்பார்த்தபடியே அந்த மனிதன் உடனடியாக போராடுவதை நிறுத்தினான். இதற்கிடையில் குளோ பொறுமையை இழந்தாள். ரெக்ஸ் ஹண்டர், நீ செய்த தொல்லைகள் போதாதா? வெளியேறு, வெளியேறு என்று சொன்னேன். ரெக்ஸ் ஹண்டர் முற்றிலும் அதிர்ச்சியடைந்தான். எதுவும் திட்டமிட்டபடி நடக்கவில்லை. காட்டர் குடும்பத்தினர் உன்னை மிரட்டினார்களா? அவன் கேட்டான். குளோ, கவலைப்படாதே. என் பார்வையில் காட்டர் குடும்பத்தினர் எறும்புகளை விட குறைவானவர்கள். குளோவுக்கு உடனடியாக குமட்டிக் கொண்டு வந்தது. அந்த வசனம் மிகவும் மோசமாக இருந்தது. ரெக்ஸ் ஹண்டர், நீ வேலையிலிருந்து நீக்கப்படுகிறாய். நீ கிளம்பும் முன் 3 மாத சம்பளத்தை பெற்றுக்கொள்ளலாம். இப்போதே உடனே வெளியேறு. உன்னுடன் ஒரு வார்த்தை கூட பேச எனக்கு விருப்பமில்லை. இதை கேட்ட ரெக்ஸ் ஏதோ புரிந்து கொண்டதாக உணர்ந்தான். குளோ அவனை நிராகரிப்பது போல நடிக்கிறாள் என்று அவன் நினைத்தான். காட்டர் குடும்பத்தினர் அவனை துன்புறுத்துவார்களோ என்று அவள் பயப்படுகிறாள். அவன் ஒரு டைட்டன் என்று தெரியாமல் அவனை பாதுகாக்க அவள் தியாகம் செய்கிறாள் என்று நினைத்தான். அவன் நினைக்க நினைக்க அவனுக்கு இன்னும் நெகிழ்ச்சியாக இருந்தது. என்னே ஒரு தைரியமான பெண். இந்த நேரத்தில் மனதளவில் உடைந்து போனது நான்தான் என்று உணர்ந்தேன். பெண்ணே, நீ அவனை பாதுகாக்க வேண்டிய அவசியமே இல்லை. உண்மையைச் சொல்லப்போனால் நீ என்னையும் பாதுகாக்க தேவையில்லை. இந்த கதையின் மீதி பகுதியிலிருந்து என்னை விட்டுவிடுமாறு மௌனமாக பிரார்த்தித்தேன். நாயகனுக்கும் நாயகிக்கும் இடையிலான சண்டையில் சிக்கிக்கொள்ளும் அளவுக்கு என்னிடம் வசதி இல்லை. குளோ என்னை பார்த்தாள். தரையில் நடந்த அந்த அபத்தமான காட்சியை கண்டாள். நான் கீழே படுத்திருக்க அழுது கொண்டிருந்த ஒரு பாதுகாப்பு அதிகாரி என் கீழ் சிக்கியிருந்தான். ஏனோ அந்த காட்சி முற்றிலும் அர்த்தமற்றதாக தெரிந்தது. இத்தனை ஆண்டுகளில் ஈதன் கார்ட்டரிடம் எந்த நல்ல பண்பையும் அவள் கவனித்ததில்லை. ஆனால் இன்று அவன் பதற்றமாகவும் சிதைந்தும் காணப்பட்டது ஏனோ வேடிக்கையாக இருந்தது. நீண்ட காலத்திற்கு பிறகு குளோ உண்மையாகவே சிரித்தாள். ஈதன், ஈதன். குளோ திடீரென்று அவன் பெயரைச் சொன்னாள். அவள் முதன்முதலாக மனதாரச் சிரிப்பதைக் கேட்டு அனைவரும் திகைத்து நின்றனர். ஈதன் இன்னும் அதிர்ச்சியில் இருந்தான். கடந்த 3 ஆண்டுகளில் குளோ அவனை பார்த்து இப்படி ஒருபோதும் சிரித்ததில்லை. ஒருமுறை கூட இல்லை. அந்த சிரிப்பு விரைவாக மறைந்தது. ஆனால் அவள் கண்களில் அந்த இதம் அப்படியே இருந்தது. சீக்கிரம் எழுந்துரு. நீ உன்னை அவமானப்படுத்திக் கொள்கிறாய். நான் அவளை நம்ப முடியாமல் பார்த்தேன். என்னை அவமானப்படுத்திக் கொள்கிறேனா? பெண்ணே, நான் என் உயிரை காப்பாற்ற போராடிக் கொண்டிருக்கிறேன். அதே நேரத்தில் நான் தரையில் அமுக்கி வைத்திருந்த பாதுகாப்பு அதிகாரி இன்னும் அழுது கொண்டிருந்தான். யங் மாஸ்டர் கார்ட்டர் என்னை என் நண்பன் என்று அழைத்தார். அவனுடைய கண்கள் உணர்ச்சியால் சிவந்திருந்தன. இன்று நான் இறந்தாலும் அது அர்த்தமுள்ளதாக இருக்கும். தயவு செய்து இறந்துவிடாதே என்று நான் பரிதாபமாக முணுமுணுத்தேன். மேலும் தயவு செய்து எனக்கு விஷயங்களை கடினமாக்காதே. முழு சூழ்நிலையும் முற்றிலும் அபத்தமாக மாறியிருந்தது. ஒரு பக்கம் ரெக்ஸ் ஹண்டர் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட நாயகனைப் போல நின்றிருந்தார். மறுபக்கம் அழுது கொண்டிருந்த பாதுகாப்பு அதிகாரி என்னை தன் வாழ்நாள் சகோதரனைப் போல நடத்தி கொண்டிருந்தான். என் முன்னால் குளோ வின்டர்ஸ் நின்றிருந்தாள். என்ன நடந்தாலும் ஈடுபாட்டுடன் இருக்க அவள் உறுதியாக தெரிந்தாள். இவை எதுவும் திரைக்கதையில் இருக்க வேண்டியவை அல்ல. குளோ என்னை எழுந்து இருக்க சொன்ன தருணத்தில் ரெக்ஸ் ஹண்டர் தலையை திருப்பி என்னை கொலைவெறியுடன் பார்த்தார். என் இதயம் நின்று போகும் நிலைக்கு வந்தது. உங்களுக்கு நிஜமாகவே பைத்தியமா? இதற்கும் நானா காரணம்? நான் எதையும் செய்யவில்லை. நான் மீள்வதற்குள் ஒரு பெரிய பாதுகாப்பு படை திடீரென்று தூரத்திலிருந்து ஓடி வந்தது. நண்பர்களே, யாரோ என் மாஸ்டர் கார்ட்டரின் பெண்ணை திருட பார்க்கிறார்கள். அவனை பிடியுங்கள். குச்சிகளுடன் வந்த கூட்டம் நேராக ரெக்ஸ் ஹண்டரை நோக்கி பாய்ந்தது. நான் முற்றிலும் திகைத்து போனேன். உங்கள் எல்லாருக்கும் பைத்தியமா? அவன் ஒரு அரக்கன். அவனை பொறுத்தவரை நீங்கள் வெறும் அனுபவ புள்ளிகள், எக்ஸ்பி மட்டுமே. எனக்கு சிக்கலை உருவாக்குவதை நிறுத்துங்கள். அவன் உங்களை எல்லாம் முடித்ததும் அடுத்தது என் கால்தான். கடவுளே, இந்த நிலையை கடப்பது ஏன் இவ்வளவு கடினமாக இருக்கிறது? மறுபுறம் ரெக்ஸ் ஹண்டர் உற்சாகமாக தெரிந்தார். அவர் எதிர்பார்த்த காட்சி இதுதான். தன் வலிமையை காட்டவும், எதிரிகளை நசுக்கவும், நற்பெயரை பெறவும், தன் எழுச்சியை தொடங்கவும் இது ஒரு சரியான வாய்ப்பு.
ஆனால் ஏதோ ஒன்று அவரை சங்கடப்படுத்தியது. ஈதன் கார்ட்டர் தான் இருக்க வேண்டிய விதத்தில் செயல்படவில்லை. அவன் ஆணவமாக இல்லை. அவன் யாரையும் மிரட்டவில்லை. அதற்கு பதிலாக ஒரு பேரழிவை தடுக்க முயலும் பரிதாபகரமான மனிதனைப் போல அவன் இருந்தான். அதே நேரத்தில் நான் ஏற்கனவே என் முடிவை எடுத்துவிட்டேன். ரெக்ஸ் ஹண்டர் இன்று இங்கே அனுபவ புள்ளிகளை சேகரிக்க நான் அனுமதிக்கப் போவதில்லை. ஒருவேளை எதிர்காலத்தில் அவர் கடவுளாக மாறலாம். ஒருவேளை அவர் உலகத்தின் உச்சியில் நிற்கலாம். அனைவரும் அவருக்கு கீழ்ப்படியலாம். சரி, இதை பற்றி விவாதிக்கும் எண்ணம் எனக்கு இல்லை. அவனால் குளோயாவை அழைத்துச் செல்ல முடிந்தால் தாராளமாக அழைத்துச் செல்லட்டும். முடியவில்லை என்றால் அது அவனது பிரச்சினை. என்னை இதில் இழுக்காதீர்கள். ரெக்ஸ் ஹண்டர் தான் பைத்தியம் பிடித்து விடுவோமோ என்று உணர்ந்தான். திரு கார்ட்டர் பற்களை கடித்தபடி அவன் கேட்டான், உங்களுக்கு என்னுடன் ஏதேனும் பிரச்சனையா? இறுதியாக அனைவரையும் அமைதிப்படுத்திய பிறகு நான் என் கைகளை விரித்து காவலாளிகளை நானே தடுத்தேன். இல்லை இல்லை, அப்படிலாம் ஒண்ணுமில்லை. எல்லாம் மிகச் சிறப்பாக இருக்கிறது. நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். உண்மையை சொல்லப்போனால் நீங்களும் குளோயாவும் ஜோடியாக மிகச்சிறப்பாக இருக்கிறீர்கள். நீங்கள் திருமணம் செய்யும் போது எனக்கு அழைப்பிதழ் அனுப்ப மறக்காதீர்கள். நான் ஒரு பெரிய பரிசை தயார் செய்கிறேன். ரெக்ஸ் வெடித்து சிதறும் நிலைக்கு வந்தான். அவன் வளர்த்து வைத்திருந்த அனைத்து போர் உணர்வும் எங்கே செல்வது என்று தெரியாமல் நின்றது. அவன் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருந்தான். பிறகு ஏன் அவர்களை என்னை தாக்க அனுமதிக்கவில்லை என்று அவன் கேட்டான். அவர்கள் உனக்காகத்தான் நிற்க பார்க்கிறார்கள். இரட்டை மேற்கோள் குறி. இல்லை 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 என்று நான் வேகமாக பதிலளித்தேன். தயவு செய்து தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். இன்று நான் இருக்கும் வரை அவர்களில் எவனொருவனும் என்னை தாண்டி வரமாட்டான். பிறகு நான் என் காவலாளிகளை நோக்கி திரும்பி கத்தினேன். இன்னொரு அடி முன்னால் எடுத்து வைப்பவன் எவனும் என்னிடம் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். குளோயா அனைத்தையும் அமைதியாக கவனித்துக் கொண்டிருந்தாள். அவள் கவனிக்க ஈதனால் எதிர்கால நிகழ்வுகளை எப்படோ கணிக்க முடியும் என்பதில் உறுதியாக இருந்தாள். சூழ்நிலை முற்றிலும் மாறிவிட்டது. ஈதன் இப்போது வில்லனை போல தெரியவில்லை. அதற்கு பதிலாக அமைதியை நிலைநாட்ட போராடும் ஒரே நபராக அவன் தெரிந்தான். அதே நேரத்தில் ரெக்ஸ் ஹண்டர் தான் பிரச்சனையை உருவாக்க துடிக்கும் நபராக தெரிந்தான். ரெக்ஸின் நாடகத்தனமான நடிப்பை குளோயா முழுமையாக புரிந்து கொண்டாள். இரட்டை மேற்கோள் குறி. ரெக்ஸ் ஹண்டர் என்று அவள் குளிர்ச்சியாக கூறினாள். இது போதும், வெளியேறு. ரெக்ஸ் உறைந்து போனான். குளோயா, இப்போதே கிளம்பு. அவளது குரல் இன்னும் கடுமையாக மாறியது. நீ மறுத்தால் நான் போலீஸை அழைப்பேன். தன் வாழ்க்கையில் முதல் முறையாக ரெக்ஸ் ஹண்டர் உண்மையான அவமானத்தை உணர்ந்தான். வலிமை மிக்க டைட்டன் ஒருவன் இப்படி நடத்தப்பட்டதில்லை ஒருமுறை கூட. அவனது முகம் வெளிரி போனது. நீண்ட அமைதிக்கு பிறகு இறுதியாக அவன் தலையசைத்தான். இரட்டை மேற்கோள் குறி. சரி, நான் செல்கிறேன். ஆனால் குளோயா, தயவு செய்து இதை நினைவில் கொள். வருங்காலத்தில் என்ன நடந்தாலும், நீ எந்த ஆபத்தை எதிர்கொண்டாலும் நான் எப்போதும் உன் பக்கத்தில் இருப்பேன். நான் ஒட்டுமொத்த உலகத்தையும் எதிரியாக மாற்ற வேண்டியிருந்தாலும். இதை கேட்ட குளோயாவுக்கு வாந்தி வரும் போல இருந்தது. அவள் வெறுமனே வெளியே செல்லும் வழியை சுட்டிக்காட்டினாள். கிளம்பு. ரெக்ஸ் இன்னும் சில நொடிகள் அங்கேயே நின்றான். பிறகு இறுதியாக திரும்பினான். ஆனால் நடப்பதற்கு முன் அவன் நின்று என்னை பார்த்தான். அவனது கண்களில் இருந்த பகைமை அச்சமூட்டியது. எனக்கு அழுகை வந்தது. இது உண்மையில் என் தவறு அல்ல. என்ன நடக்கிறது என்று எனக்கும் புரியவில்லை. நீ ஒருவேளை விரக்தியில் இருக்கிறாயா இல்லையா? ரெக்ஸ் கோபமாக உருமிவிட்டு இறுதியில் கிளம்பிச் சென்றான். அவன் பார்வையிலிருந்து மறைந்த அந்த நொடியே நான் சரிந்து விழுந்து விடுவேன் என்று தோன்றியது. சிறிது நேரம் கழித்து கழிவறைக்குள் நான் வாந்தி எடுக்கும் நிலைக்கு சென்றேன். பலமுறை மறுபிறவி எடுத்த பிறகு பிழைக்க விரும்பும் வில்லன்களுக்கான 3 முக்கிய சட்டங்களை நான் கற்றுக்கொண்டேன். முதல் சட்டம், கதாநாயகன் முன்னால் ஒருபோதும் தற்பெருமை பேசாதே. அவனிடம் வாக்குவாதம் செய்யாதே. அதுவே நீ சீக்கிரம் சாவதற்கான மிக விரைவான வழி. கதாநாயகன் என்றால் யார்? உன் திமிரை பொறுத்துக் கொள்ளாத ஒரு மனிதன். நீ அடக்கமாக இருந்தாலும் அவன் உன்னை நசுக்கக்கூடும். நீ திமிரை காட்டினால் உனக்கு வாழ்த்துகள். உன் இறுதிச் சடங்கு ஏற்கனவே முடிவாகிவிட்டது. இரண்டாவது சட்டம், கதாநாயகனின் பெண்களிடமிருந்து எவ்வளவு தூரம் விலகி இருக்க முடியுமோ அவ்வளவு தூரம் விலகி இரு. அந்த பெண்கள் விஷம் போன்றவர்கள். கதாநாயகன் உன்னை அடித்துக் கொண்டிருக்கும் போது அவர்கள் அருகில் நின்று கைதட்டி அவனது வீரத்தை புகழ்ந்து அவன் கைகளில் விழுவார்கள். மூன்றாவது சட்டம், ஒருபோதும் தீய காரியங்களை செய்யாதே. நீ ஏதோ தீமை செய்வதை கதாநாயகன் பார்த்துவிட்டால் உன் உயிர் பிழைக்கும் வாய்ப்பு சுழியத்திற்கு வந்துவிடும். வெளியேறுவதற்கு முன் ரெக்ஸ் ஹண்டர் என்னை பார்த்த பார்வையில் ஒரு விஷயம் தெளிவாக தெரிந்தது. அவன் நான் சாக வேண்டும் என்று விரும்புகிறான். எனது உணர்ச்சிகரமான சரிவுக்கு பிறகு நான் உடனே எனது வழக்கமான கோழைத்தனமான மனநிலைக்கு திரும்பினேன். தயவு செய்து நீங்கள் இருவரும் சேர்ந்து விடுங்கள். எவ்வளவு சீக்கிரம் சேர்ந்தால் அவ்வளவு நல்லது. இப்படியே போனால் நீங்கள் இருவரும் தான் என் சாவுக்கு காரணமாக போகிறீர்கள். அன்று பிற்பகல் எட்வர்ட் கார்ட்டரின் அறையில் என் தந்தை ஒரு கடுமையான முகத்துடன் மேசைக்கு பின்னால் அமர்ந்திருந்தார். அமரும்படி சொன்னார். நானும் கீழ்ப்படிந்து அமர்ந்தேன். இப்போது நீ என்னதான் திட்டமிடுகிறாய்? ஒன்றுமில்லை, நான் உண்மையாகவே பதிலளித்தேன். எட்வர்ட் என்னை உற்று பார்த்தார். நான் முட்டாள் என்று நினைக்கிறாயா? நீ என்ன மாதிரி ஆள் என்று எனக்கு தெரியாது என்று நினைக்கிறாயா? அவர் என் பக்கம் விரலை நீட்டினார். கவனமாக கேள். உன் நடத்தையை சரிசெய்து கொண்டு குளோயிடம் மரியாதையாக நடந்து கொள். இல்லை என்றால் உன்னை நான் சும்மா விடமாட்டேன். நான் என் நெற்றியை தேய்த்தேன். அவளுக்கே என்னை திருமணம் செய்ய விருப்பமில்லை. ஆஸ்பெனில் உள்ள அனைவருக்கும் தெரியும் அவளால் என்னை பொறுத்துக் கொள்ளவே முடியாது என்று. பின் ஏன் இன்று திடீரென ஒத்துக்கொண்டாள்? உண்மையைச் சொன்னால் எனக்கு தெரியாது. மற்றவர்களைப் போலவே நானும் குழப்பத்தில்தான் இருக்கிறேன். எட்வர்ட் கண்களை சுருக்கினார். பின் ஏன் திடீரென இந்த திருமணம் வேண்டாம் என்று முடிவு செய்தாய்? மனிதகுலம் மீதான என் அதீத அன்பினால் தான். எட்வர்ட்டின் முகம் உடனே கருமையடைந்தது. நீ நாளுக்கு நாள் வெட்கமில்லாமல் மாறி வருகிறாய். இந்த விவாதத்தை தொடர முடியாத அளவிற்கு நான் மிகவும் சோர்வாக இருந்தேன். பிறகு அவர் மேசையின் மீது ஒரு பரிசு பெட்டியை தள்ளினார். இதை எடுத்துக்கொள். நீ விரைவில் உன் காட்பாதரை சந்திக்கச் செல்ல வேண்டும். நான் தயங்கினேன். என் காட்பாதர் ஆஸ்பெனின் அடித்தளம் 4 முக்கிய குடும்பங்களால் ஆனது. கார்ட்டர்கள், ஆண்டர்சன்கள், ஸ்டெரிங்குகள் மற்றும் விண்டர்கள். கார்ட்டர் குடும்பம்தான் மிகவும் வலிமையானது. ஆண்டர்சன் மற்றும் ஸ்டெர்லிங் குடும்பத்தினர் அவர்களை தொடர்ந்து சென்றனர். பல வருடங்களாக நிர்வாகம் சரியாக இல்லாததால் விண்டர்ஸ் குடும்பம் சீரழிந்து போயிருந்தது. அதிர்ஷ்டவசமாக அந்த இக்கட்டான நேரத்தில் குளோய் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். 2.5 ஆண்டுகளாக அவர் அயராது உழைத்து தொழிலை சீரமைத்து லாபத்தை ஈட்டி தனது குடும்பத்தை திவாலாகும் நிலையில்
துன்பத்திலிருந்து காப்பாற்றினார். இதனால்தான் விண்டர்ஸ் குடும்பத்தினர் இந்த திருமணத்திற்கு ஆதரவு தெரிவித்தனர். ஈத்தனை அவர்களுக்கு பிடித்ததாலோ அல்லது விரும்பியதாலோ அல்ல. அவனுடைய மோசமான பெயரை குறித்து அனைவருக்கும் தெரியும். ஆனால் ஆஸ்பென் நகரின் பெரிய குடும்பங்களில் கார்ட்டர் குடும்பத்தினால் மட்டுமே விண்டர்ஸ் குடும்பத்தின் வீழ்ச்சியை தடுத்து நிறுத்த முடிந்தது. என்னுடைய ஞானத்தந்தை விஷயத்தில் எட்வர்ட் கார்ட்டர் கூட அவரை மிகுந்த மரியாதையுடன் நடத்துகிறார். அவரை சந்திப்பது எளிதான காரியமல்ல. துரதிர்ஷ்டவசமாக இன்று நடந்த நிகழ்வுகளுக்குப் பிறகு என் பிரச்சனைகள் இப்பதான் ஆரம்பிக்கப் போகிறது என்ற உணர்வு எனக்கு ஏற்பட்டது. குளோய் என்னை ரகசியமாக தாழ்வாக கருதினாலும் நாவலில் வரும் இந்த பகுதி மிகவும் விசித்திரமானது. என்னுடைய வில்லன் கதாபாத்திரம் கிட்டத்தட்ட கச்சிதமாக இருந்தது. ஈத்தன் கார்ட்டர் உயரமாகவும் வசீகரமாகவும் பணக்கார குடும்பத்தில் பிறந்தவனாகவும் இளம் வயதிலேயே வெற்றி பெற்றவனாகவும் தொழிலில் சிறந்தவனாகவும் பல இக்கட்டான சூழலில் கார்ட்டர் நிறுவனத்தை காத்தவனாகவும் இருந்தான். நிஜ உலகில் அவனை போன்றவர்கள் சமூகத்தின் உச்சியில் இருப்பார்கள். ஆனால் இந்த கதையில் கதாநாயகன் அவனை தோற்கடிக்கும் போது அவனை மிகச்சிறந்தவனாக காட்டவே இந்த தகுதிகள் அனைத்தும் அவனுக்கு வழங்கப்பட்டிருந்தன. வில்லன் எவ்வளவு திறமையானவனாக இருக்கிறானோ அவனை கதாநாயகன் வீழ்த்தும்போது அந்த வெற்றி அவ்வளவு திருப்திகரமாக இருக்கும். இந்த கதைகள் இப்படித்தான் நகரும். இதன் பொருள், நான் உயிர் பிழைக்க வேண்டுமென்றால் ரெக்ஸ் ஹண்டருடன் எந்த மோதலும் இல்லாமல் விலகி இருக்க வேண்டும். மேலும் மோதலுக்கு பெரிய காரணமாக குளோய் விண்டர்ஸ் இருந்தாள். நான் அவளிடமிருந்து முடிந்தவரை விலகியிருக்க வேண்டும். கதை முடியும் வரை என்னால் உயிர் பிழைக்க முடிந்தால் எனக்கு பெரிய வெகுமதி கிடைக்கும் மற்றும் நான் என் உலகத்திற்கே திரும்பிச் சென்று விடலாம். நான் பணக்காரனாகவும் வசீகரமானவனாகவும் மாறி என் தாயின் நோயை குணப்படுத்தி என் முதல் காதலியை திருமணம் செய்து வாழ்வின் உச்சத்தை அடைய முடியும். ஒரு நாயகிக்காக சண்டையிடுவதை விட அந்த எதிர்காலம் மிகவும் மதிப்பு வாய்ந்தது. கார்ட்டர் குடும்பத்தினர் தலைமுறைகளாக ஆஸ்பெனில் தொழில் செய்து வருகின்றனர். மேலும் ஆண்டர்சன், ஸ்டெர்லிங் மற்றும் விண்டர்ஸ் குடும்பங்களுடன் நல்லுறவை பேணி வருகின்றனர். என் தந்தை எட்வர்ட் கார்ட்டர் ஆண்டர்சன் குடும்பத் தலைவருடன் மிகவும் நெருக்கமாக இருந்தார். எவ்வளவு நெருக்கம் என்றால் எட்வர்ட் அவரது சத்தியபுத்திரனாகவும் ஆகிவிட்டார். அதனால் அந்த முதியவர் எனக்கும் ஞான தந்தை ஆனார். சமீப காலமாக என் ஞான தந்தை திரு ஆண்டர்சன் படுத்த படுக்கையாக இருக்கிறார். கார்ட்டர் குடும்பத்தில் உள்ள அனைவரும் அவரை சென்று பார்த்துவிட்டனர், என்னை தவிர. ஈத்தன் கார்ட்டரின் பொறுப்பற்ற குணம் மற்றும் சலிப்பான சமூக கடமைகளை வெறுக்கும் சுபாவமே இதற்கு காரணம். என் திட்டம் எளிமையானது. பரிசை கொடுத்துவிட்டு நலம் விசாரித்து சில நிமிடங்கள் தங்கி எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கிளம்பி விட வேண்டும். துரதிர்ஷ்டவசமாக வாழ்க்கை எப்போதும் திட்டமிட்டபடி அமைவதில்லை. ஆண்டர்சன் மாளிகையில் அந்த முதியவரின் அறைக்குள் நுழைந்து சில நாகரிகமான வார்த்தைகளை பேசிவிட்டு அங்கிருந்து தப்பிக்க ஒரு காரணத்தை தேடத் தொடங்கினேன். அதற்குள் அந்த பணியாளர் திடீரென உள்ளே நுழைந்தார். இரட்டை மேற்கோள்குறி ஐயா என்று அவர் அறிவித்தார். திருமதி கிறிஸ்டல் ஸ்டெர்லிங் வந்துவிட்டார். இளைய எஜமானர் மார்க் ஆண்டர்சனும் திரும்பி வந்துவிட்டார். தன்னுடன் ஒருவரையும் அழைத்து வந்திருக்கிறார். ஒரு அற்புத மருத்துவர். திரு ஆண்டர்சன் ஆச்சரியத்துடன் பார்த்தார். கிறிஸ்டல் ஸ்டெர்லிங் ஏற்கனவே ஆஸ்பெனின் சிறந்த மருத்துவ நிபுணர்களில் ஒருவர். மார்க் ஏன் மற்றொரு அற்புத மருத்துவரை அழைத்து வர வேண்டும்? எனக்கு தெரியவில்லை ஐயா. சுவாரஸ்யமாக இருக்கிறது. அவர்களை உள்ளே அனுப்பு. அந்த வார்த்தைகளை கேட்ட அந்த நொடியே நான் மனதிற்குள் திட்டிக்கொண்டேன். சிஸ்டம், நீ மறுபடியும் என்னுடன் விளையாடுகிறாயா? இது ஒரு முக்கியமான கதைக்களம் என்பது தெளிவாக தெரிந்தது. கிறிஸ்டல் ஸ்டெர்லிங் திரு ஆண்டர்சனை குணப்படுத்த தவறியிருக்க வேண்டும். அந்த முதியவரின் உடல்நிலை மோசமாகி அவர் இறக்கும் நிலைக்கு சென்றிருக்க வேண்டும். பிறகு ரெக்ஸ் ஹண்டர் தோன்றி கடைசி நொடியில் அவரை காப்பாற்றியிருக்க வேண்டும். அவரது அதிசய மருத்துவ திறமையால் வியந்து கிறிஸ்டல் அவர் மீது காதல் கொண்டிருக்க வேண்டும். திரு ஆண்டர்சன் அவருக்கு என்றென்றும் நன்றியுள்ளவராக மாறியிருப்பார். பின்னர் இந்த நிகழ்வு ரெக்ஸ் ஹண்டருக்கும் ஆண்டர்சன் குடும்பத்திற்கும் மற்றும் திறமையான கிறிஸ்டல் ஸ்டெர்லிங்கிற்கும் இடையிலான உறவுக்கு அடித்தளமாக அமைந்திருக்கும். வேறு வார்த்தைகளில் சொன்னால் இந்த முழு காட்சியும் நாயகனுக்கு உரியது. நான் இங்கு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் ஏன் இதில் இழுக்கப்படுகிறேன்? சிஸ்டம் எனக்கு ஓடிப்போவதற்கு கூட போதிய அவகாசம் தரவில்லை. நான் உடனே எழுந்து நின்றேன். கோட்பாதர், நீங்கள் ஓய்வெடுக்க வேண்டும். நிறுவனத்தில் ஏதோ அவசர வேலை வந்துவிட்டது. அதனால் நான் கிளம்ப வேண்டும். அமருங்கள். அந்த முதியவரின் குரல் உறுதியாக இருந்தது. நான் உறைந்து போனேன். நீங்கள் எங்கும் போகப் போவதில்லை. முதியவர் ஆண்டர்சனுக்கு ஈத்தனை மிகவும் பிடிக்கும். துரதிர்ஷ்டவசமாக என்னால் அதே பாசத்தை திரும்ப கொடுக்க முடியவில்லை. கதைப்படி ஈத்தன் அந்த முதியவரின் நம்பிக்கையை தவறாக பயன்படுத்தி ஆண்டர்சன் குடும்பத்தை ஏமாற்றி அவர்களை அழிவின் விளிம்பிற்கு கொண்டு வருவான். பிறகு ரெக்ஸ் ஹண்டர் மீண்டும் தோன்றி குடும்பத்தை காப்பாற்றி ஈத்தனை தனது வளர்ச்சிக்கு ஒரு படிக்கல்லாக பயன்படுத்துவான். அந்த எதிர்காலத்தை பற்றி நினைப்பதே எனக்கு அசௌகரியமாக இருந்தது. அந்த முதியவர் உண்மையிலேயே என்னை ஒரு குடும்ப உறுப்பினர் போலவே நடத்தினார். இருந்தாலும் கதை ஏற்கனவே ஈத்தன் கார்ட்டருக்கென்று ஒரு துயரமான பாத்திரத்தை தயார் செய்து வைத்திருந்தது. நான் அடுத்த சாக்குப்போக்கை யோசிப்பதற்குள் கதவு திறந்தது. என் தலைமுடி சிலிர்த்தது. ஏனென்றால் கதை அப்படியே போனால் அந்த கதவை திறந்து கொண்டு வரப்போகிறவன்தான் எதிர்கால நாயகன். அவன் இன்னொரு நாயகியை திருடி இன்னொரு சக்தி வாய்ந்த கூட்டாளியை பெற்று என் அழிவிற்கு இன்னொரு காரணத்தை உருவாக்கப் போகிறான். என் அதிர்ஷ்டம் தெரிந்ததாலோ என்னவோ ரெக்ஸ் ஹண்டர் என் நாளை மீண்டும் கெடுக்கப் போகிறான் என்பதற்கு அதிக வாய்ப்பு இருந்தது. ஆனால் அதற்கெல்லாம் முன்னால் ஒரு முக்கியமான பிரச்சினை இருந்தது. திரு ஆண்டர்சன் என்னை முழுமையாக நம்பினார். நிச்சயமாக அவர் நம்பித்தான் ஆக வேண்டும். அவர் என்னை நம்பவில்லை என்றால் பிறகு நான் எப்படி அவரை துரோகம் செய்ய முடியும்? நான் அவரை துரோகம் செய்யவில்லை என்றால் ரெக்ஸ் ஹண்டருக்கு என்னை நசுக்குவதற்கு எப்படி காரணம் கிடைக்கும்? ரெக்ஸ் ஹண்டர் என்னை நசுக்கவில்லை என்றால் அவர் எப்படி ஆண்டர்சன் குடும்பத்தின் நன்றியையும் கிறிஸ்டல் ஸ்டெர்லிங்கின் இதயத்தையும் வெல்வார்? கதையின் நாயகனுக்கு அவன் காதலிகளைச் சேர்க்க உதவும் ஒரு சாதாரண வில்லன் மட்டும்தானா நான்?
நிச்சயமாக இல்லை. நான் மறுத்துவிட்டேன். என் மனதிற்குள் கத்தினேன், விதியையே எதிர்த்து போராடுவேன் என்று. என் விதி எனக்கு மட்டுமே சொந்தமானது. எல்லோரும் பேசிக் கொண்டிருந்தபோது வெளியேற ஒரு ரகசிய வழியை அறையில் தேடினேன். இப்போதே நைசாக நழுவிவிட்டால் இந்தச் சூழலை தவிர்த்து விடலாம். துரதிர்ஷ்டவசமாக திரு ஆண்டர்சன் இன்னும் என்னை பிடித்துக் கொண்டிருந்தார். கட்டாய புன்னகையுடன் மெதுவாக அவர் கையை எடுக்க முயன்றேன். கோட்பாதர், தயவு செய்து உடல்நலனை பார்த்துக் கொள்ளுங்கள். நான் கிளம்பியாக வேண்டும். போர்வைக்கு அடியில் நடப்பது யாருக்கும் தெரியாது என்பதால் அவர் கையை மெல்ல தட்டினேன். விடுங்கள், இப்போதே கையை விடுங்கள். ஏன் இவ்வளவு இறுக்கமாக பிடித்துள்ளீர்கள்? தயவு செய்து என்னை விடுங்கள். திரு ஆண்டர்சன் புன்னகைத்துவிட்டு பிடியை இன்னும் இறுக்கினார். அதே நொடியில் கதவு திறக்க கிறிஸ்டல் ஸ்டெர்லிங் உள்ளே வந்தாள். இரட்டை மேற்கோள்குறி ஈதன் கார்ட்டர் என்று அவள் உடனே சொன்னாள். தாத்தாவுக்கு உன்னை உயிர் பிடிக்கும், ஆனால் நீ 5 நிமிடத்திலேயே கிளம்ப பார்க்கிறாயே, இது ரொம்ப கொடுமை. நான் கிறிஸ்டலையும் மார்க் ஆண்டர்சனையும் இறுதியாக அவருக்கு பக்கத்தில் நின்ற ரெக்ஸ் ஹண்டரையும் பார்த்தேன். ரெக்ஸ் என்னை பார்த்த அந்த நொடி அவன் கண்கள் சுருங்கின. அந்த வெறுப்பு அப்பட்டமாக தெரிந்தது, நேரில் உணரும் அளவிற்கு இருந்தது. சில வில்லன்கள் எதிரிகளை உருவாக்க பல ஆண்டுகள் எடுத்துக்கொள்வார்கள். ஈதன் கார்ட்டர் சும்மா இருந்தாலே எதிரிகள் உருவாகிவிடுகிறார்கள். என் கவனம் உடனே கிறிஸ்டல் ஸ்டெர்லிங் பக்கம் திரும்பியது. நாவல்களில் வரும் நாயகி கதாபாத்திரம் போல அவள் இருந்தாள். அவள் உயரம் குறைவுதான், ஆனால் உடலமைப்பு மிகச் சிறப்பாக இருந்தது. அவள் முகத்தோற்றம் மென்மையாகவும் அழகாகவும் இருந்தது. அது அவளை நேர்த்தியாகவும் கியூட்டாகவும் காட்டியது. அவள் அணிந்திருந்த அகாடமி சீருடை அவளை இளமையாகவும் வசீகரமாகவும் காட்டியது. அவள் மெலிந்த கால்களும் நேர்த்தியான தோற்றமும் அவளுக்கு பொலிவை தந்தன. முக்கியமாக அவள் சிறிய உருவமாக இருந்தாலும் உடல் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருந்தது. கிறிஸ்டல் பணிவாக திரு ஆண்டர்சனுக்கு வணக்கம் சொல்லிவிட்டு பரிசோதனை செய்ய தொடங்கினாள். இதற்கிடையில் என் மூளை உடனே என்னை ஏமாற்றிவிட்டது. ஆச்சரியம், அவள் உண்மையில் உயரம் வளரவே இல்லை. அவள் வளர்ச்சி முழுவதும் வேறொரு பக்கம் சென்றுவிட்டது போலிருக்கிறது. இந்த பெண் நிச்சயம் பல இதயங்களை உடைக்கப் போகிறாள். கிறிஸ்டல் திடீரென உறைந்து போய் என் பக்கம் திரும்பினாள். இப்பதான் என்ன சொன்னீங்க? நான் கண் இமைத்தேன். நான் எதுவும் சொல்லவில்லையே. நிச்சயமாக நீங்கள் ஏதோ சொன்னீர்கள். மார்க் உடனே குறுக்கிட்டான். கிறிஸ்டல், நீங்கள் வந்ததிலிருந்து மிஸ்டர் கார்ட்டர் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. கிறிஸ்டல் புருவத்தை சுருக்கினாள். அது சாத்தியமே இல்லை. அவள் தெளிவாக எதையோ கேட்டிருந்தாள். சந்தேகத்துடன் சில நொடிகள் என்னை முறைத்த பிறகு அவள் மிஸ்டர் ஆண்டர்சனை பரிசோதிக்க திரும்பினாள். துரதிர்ஷ்டவசமாக என் எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருந்தன. ஆமாம், இந்த சீருடை அவளுக்கு கச்சிதமாக பொருந்துகிறது. நல்ல உடல் அமைப்பு, சிறப்பான தோற்றம். தன்னை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவளுக்கு தெரிந்திருக்கிறது. ரெக்ஸ் ஹண்டர் உண்மையிலேயே ஒரு அதிர்ஷ்டசாலிதான். கிறிஸ்டல் உடனே மீண்டும் திரும்பி என்னை முறைத்தாள். இந்த முறை நான் அப்படியே உறைந்து போனேன். ஏன் அவள் என்னை இப்படி பார்க்கிறாள்? நான் எதுவும் சொல்லவில்லையே. கிறிஸ்டல் இன்னும் குழப்பமடைந்தாள். அந்த கருத்துக்கள் வேறு யாருக்கும் கேட்டதாக தெரியவில்லை. அந்த குரல் வெளியே பேசும் சத்தம் போலவும் இல்லை. அது நேரடியாக அவளது மனதிற்குள் தோன்றுவது போல இருந்தது. அவள் இதை பற்றி மேலும் சிந்திக்கும் முன் ரெக்ஸ் ஹண்டர் ஈத்தனை எரியும் கோபத்துடன் பார்ப்பதை கவனித்தாள். அந்த அறையே ஏதோ விசித்திரமாக இருந்தது. பரிசோதனையை முடித்த பிறகு கிறிஸ்டல் நம்பிக்கையுடன் புன்னகைத்தாள். மிஸ்டர் ஆண்டர்சன், சில நாடி நரம்புகளில் அடைப்பு மட்டுமே உள்ளது. பெரிய பாதிப்பு ஒன்றும் இல்லை. அக்குபஞ்சர் மூலம் நான் அதை சரிசெய்து விடுவேன். நீங்கள் நிம்மதியாக இருங்கள். அவள் தொடங்கும் முன்பே ரெக்ஸ் ஹண்டர் திடீரென பேசினான். சின்னவளே, நிலைமை அவ்வளவு எளிதானது அல்ல என்றுதான் நினைக்கிறேன். கிறிஸ்டல் உடனே எழுந்து அவனை பார்த்தாள். நீங்கள் யார்? மார்க் விரைவாக அவனை அறிமுகப்படுத்தினான். மன்னிக்கவும், மறந்துவிட்டேன். இவன் என் நெருங்கிய நண்பன் ரெக்ஸ் ஹண்டர். இவன் ஒரு சிறந்த மருத்துவர். தாத்தாவிற்கு உதவ இவனை பிரத்யேகமாக அழைத்தேன். கிறிஸ்டலின் முகம் உடனே சந்தேகத்துடன் மாறியது. அமெரிக்காவில் உள்ள அனைத்து பிரபலமான மருத்துவ நிபுணர்களும் எனக்கு தெரியும். ரெக்ஸ் ஹண்டர் என்ற அதிசய மருத்துவர் பற்றி நான் கேள்விப்பட்டதே இல்லை. தாத்தாவின் ஆரோக்கியம் மிகவும் முக்கியமானது. மார்க், தெரியாதவர்களை இவ்வளவு எளிதாக நம்பக்கூடாது. ரெக்ஸ் அமைதியாகச் சிரித்தான். சின்னவளே, உண்மையான மேதைகள் தங்களை விளம்பரப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியமில்லை. மற்றவர்களை நீ குறைத்து மதிப்பிடக்கூடாது. கிறிஸ்டல் பதில் சொல்ல முயன்றபோது ஈத்தனின் குரல் திடீரென அவளது தலைக்குள் மீண்டும் கேட்டது. அதேதான், இதுதான் காதல் கதையின் ஆரம்பம். கிறிஸ்டலால் முதியவர் ஆண்டர்சனை குணப்படுத்த முடியாது. அவரது நிலைமை மோசமாகிவிடும். பிறகு மாவீரன் ரெக்ஸ் ஹண்டர் வந்து காப்பாற்றுவான். அவனது அற்புதமான மருத்துவ திறமையால் கிறிஸ்டல் கவரப்படுவாள். பிறகு அவள் அவன் மீது காதல் கொள்வாள். அதன் பிறகு அவள் மகிழ்ச்சியுடன் அந்த அந்தப்புறத்தில் சேர்ந்து குளோ விண்டர்ஸின் சிறந்த தோழியாவாள். கிறிஸ்டலின் முகம் உடனே வெளிரியது. என்ன இது மொக்கையான கற்பனை? என் சிகிச்சை தோல்வியடையுமா? தாத்தாவின் நிலையை நான் மோசமாக்குவேனா? மற்றும் எதற்காக நான் யாருடைய அந்தப்புறத்திலாவது சேர வேண்டும்? அதுவும் அந்த குளோ விண்டர்ஸுடன். அந்த பெண் தான் எல்லோரை விடவும் பெரியவள் என்பது போல சுற்றி வருகிறாள். நான் ஏன் அப்படி செய்ய போகிறேன்? போதும்! கிறிஸ்டல் திடீரென கத்தினாள். முழு அறையும் அதிர்ந்தது. எல்லோரும் குழப்பத்துடன் அவளை பார்த்தனர். நான் உடனடியாக ரெக்ஸ் ஹண்டரை நோக்கி கைகாட்டினேன். அவர் அங்கே நிற்கிறார். கிறிஸ்டல் சட்டென்று என் பக்கம் திரும்பினாள். நான் உன்னிடம் தான் பேசுகிறேன். என் கண்கள் விரிந்தன. நானா? நான் ஒரு வார்த்தை கூட பேசவில்லையே. நீ? கிறிஸ்டல் பாதியிலேயே பேச்சை நிறுத்தினாள். இதை அவள் எப்படி விளக்குவாள்? ஈத்தன் கார்ட்டரின் எண்ணங்களை அவளால் கேட்க முடிகிறது என்பதை. இதை யாரும் நம்ப மாட்டார்கள். ரெக்ஸ் ஹண்டர் திடீரென சிரித்தான். சிறு பெண்ணே, இந்த நாட்டில், ஏன் ஒட்டுமொத்த அமெரிக்காவிலேயே என்னை தவிர மிஸ்டர் ஆண்டர்சனை யாராலும் குணப்படுத்த முடியாது. கிறிஸ்டலுக்கு தலைவலி
வரும் போல இருந்தது. ஒருவன் வாயை திறக்காமல் அவள் தலைக்குள் பேசிக் கொண்டிருக்கிறான். மற்றொருவன் கர்வம் பிடித்த பேச்சுகளை நிறுத்தவே மாட்டேன் என்கிறான். இருவருமே சமமான எரிச்சலை தருகிறார்கள். அமைதி என்று கிறிஸ்டல் கடுமையாக கூறினாள். நான் நோயாளியை சிகிச்சை அளிக்கும் போது நீங்கள் இருவரும் பேசுவதை நிறுத்த வேண்டும். பிறகு அவர்களை கண்டு கொள்ளாமல் சிகிச்சையில் முழு கவனத்தை செலுத்தினாள். அறையின் பின்புறமிருந்து நான் அமைதியாக தலையை ஆட்டினேன். என்ன ஒரு பரிதாபம். 9 ஊசி முறை சிறப்பானதுதான். ஆனால் அவள் மிகவும் கவனமாக இருக்கிறாள். அவள் 2 முக்கிய வர்ம புள்ளிகளை தவிர்க்கிறாள். அந்த தவறுதான் மிஸ்டர் ஆண்டர்சனின் நிலைமை மோசமடைய போகும் காரணம். பிறகு ரெக்ஸ் ஹண்டர் உள்ளே நுழைந்து அனைத்தையும் சரிசெய்து இன்னொரு ரசிகையை பெற்றுவிடுவான். என்ன ஒரு துரதிர்ஷ்டம். திறமையான மற்றொரு நாயகி கதாநாயகனின் சேகரிப்பில் இணையப் போகிறாள். கிறிஸ்டலின் கை திடீரென உறைந்தது. அவள் இதயம் ஒரு கணம் துடிப்பதை நிறுத்தியது. ஈத்தனுக்கு மருத்துவமும் தெரியுமா? அது மட்டுமல்லாமல் அவள் பயன்படுத்தும் நுட்பத்தை அவன் சரியாக அடையாளம் கண்டிருக்கிறான். முக்கியமாக அவள் வேண்டுமென்றே தவிர்த்த 2 முக்கிய வர்ம புள்ளிகளை அவன் சரியாக கண்டுபிடித்திருக்கிறான். கிறிஸ்டல் மெதுவாக அவன் பக்கம் திரும்பினாள். இந்த அறைக்குள் நுழைந்ததிலிருந்து முதன்முறையாக அவளது பார்வையில் எரிச்சலோ அல்லது கோபமோ இல்லை. அதில் உண்மையான அதிர்ச்சி இருந்தது. ஏனெனில் ஈத்தனின் எண்ணங்கள் உண்மையானால் யாருமே உணராத பல விஷயங்கள் அவனுக்கு தெரிந்திருக்கலாம். மேலும் அடுத்து என்ன நடக்கும் என்பதில் அவன் சொன்னது உண்மையானால் மூலையில் அமைதியாக நிற்கும் அந்த நபர் அருகில் இருக்கும் அந்த போலி அற்புத மருத்துவர் என்பவனை விட மிகவும் மர்மமானவராக இருக்கக்கூடும்.